மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஈசனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளே நடக்கட்டுங்க. நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு, இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு, ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக முயற்சிக்கு எந்த ஒரு காரியத்திலுமே லாபம் கிடைக்காது. பணவரத்து அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலமாக நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி கிடைக்கும். தொலை தூரத்தில் இருந்து வர தகவல் அப்படிங்கிறது நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஏதாவது சிறு சிறு மனசுதாபங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் அடையும். மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறையவே கிடைக்க போகுது. விட்டு கொடுத்து நடப்பது நன்மையை அளிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். மேலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகமாக நடக்கும். பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்து முடிப்பாங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் உற்றார் உறவினர்களிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியூர் பயணங்களால் அலைச்சல் டென்ஷனை சந்திப்பாங்க. உங்களின் திறமைக்கு ஏற்ற உயர்வுகளும் தாமதப்படும். பிறர் செய்யும் தவறுக்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடுவதால் வேலை பளு அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு தடைப்பட்ட திருமண சுப காரியங்கள் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிறப்பான புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் உங்களுக்கு பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும். பொருளாதார நிலையும் சிறப்பாக அமைவதால் கடன்களும் படிப்படியாக குறையும். புத்திர பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அழகான புத்திர பாக்கியம் அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். மன தைரியம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அதிகப்படியாக நிறைந்ததாக காணப்பட போகுது. மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்களின் 6வது வீட்டிலும் புதன் 5வது வீட்டிலும் இருக்கிறாங்க. இதனால் இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவானும் 9வது வீட்டிலும் 10வது வீட்டில் சனியும் 3வது வீட்டில் கேதுவும் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி கிரக நிலைகளின் அமைப்பின்படி என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களாகவே நடக்கும். 4ஆம் தேதி வக்கர நிலையில் உங்கள் ராசிக்கு நுழைய போகிறாங்க.
அதாவது குரு பகவான். இதனால் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருங்க, அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா நோய்க்கு ஆளாக நேரிடும், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. இது பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். பாதியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்துமே நடக்குங்க. மேலும் மாதத்தின் ஆரம்ப காலத்தில் காதல் உறவுகளுக்கு சராசரியாக இருக்கும் மற்றும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே நன்றாகவே மாறிடும். உங்கள் திருமணம் உறுதியாகலாம். இந்த மாதம் திருமண உறவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 5வது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து 6வது வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும். நன்மை தரக்கூடிய விஷயங்களும் நடக்கும், பணியிடத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் நடக்க போகுது. மேலும் புதன் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் மாத தொடக்கத்தில் அமர்வதால் சனி பகவான் 7வது வீட்டில் ஒரு அம்சம் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இந்த கிரக நிலைகள் அனைத்துமே உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகளோடு சென்று மாகாண்களின் தரிசனம் செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களை பகைவர்கள் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் வரும். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்ட நேரிடும், அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடக்கி வாசிப்பது நல்லது. இன்னும் சிலருக்கு தோல் உபாதைகள் வரக்கூடுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயத்தை பார்ப்பீங்க. இன்னும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். மேலும் திருவாதிரை 1, 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் பார்ப்பீங்க. தாய் மாமனுக்கு நன்மைகள் கிடைக்கும். தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் வரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சிலருக்கு மாற்றங்கள் வரும். கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும். உடன் பிறப்புகளின் இடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும், அப்படிங்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அரசாங்கத்துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். இன்னும் சிலருக்கு தடை தாமதங்கள் வரும். மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை ஈட்டுவது எளிதாக இருக்கும். மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனமேடை ஏறும் மங்கள நாள் வந்ததும் மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும். இன்னும் சிலருக்கு வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும். மனதுக்கு மிக பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு. இதய கோட்டையில் தென்றல் எண்ணம் வீசும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தாமதமின்றி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மக்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய நன்மைகளை செய்வீங்க. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ப நல்ல பணிகள் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்து உயரும். தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைக்க நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.